அனல் மூட்டி ஆவியானவர் என்னை எழுப்புகிறார். எதுக்கு மூட்டி விடுறாருனா எழும்புறதற்கு. ஹல்லேலூயா. நிறையா பேத்துக்கு எழும்புறதுக்கு தான் பிரச்சனை. ஆமாவா இல்லையா? எல்லார் செல்லையும் எடுத்து பார்த்தா அலாரம் இருக்கும். 4 மணிக்கு இருக்கும், 4:30க்கு இருக்கும், 5 மணிக்கு இருக்கும், 5:30க்கு இருக்கும், 6, 6:30. ஆனால் எழும்புறதுக்கு தான் முடிய மாட்டுது. ஆமாவா இல்லையா? எஸ். அப்போது எழும்புறதுனா காலையில் ஆவியானவர் வந்து அப்பா காப்பி போட்டிருக்கேன் வந்து எழுந்திரிப்பா, அப்படி கிடையாது. அந்த பேஷன், அந்த தாகம், நான் இதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், இதை தான் நான் செய்ய வேண்டும். நிறையா பார்த்துருக்கீங்களா? இந்த ஸ்போர்ட்ஸ் மேனெல்லாம் பார்த்துருக்கீங்களா? காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அப்படியே இந்த கடலை அப்படியே ஊற வச்சு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு 10 ரவுண்டு ஓடுவானுங்க காலங்காத்தால். நமக்கு பார்த்தா கடுப்பாக இருக்கும், யாரா இவன் காலங்காத்தால் எழுந்திரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. ஆனால் அவனால் ஏன் அதை செய்ய முடியுது? அது மேலே அவனுக்கு இருக்கிற ஒரு நாட்டம், அது மேலே அவனுக்கு இருக்கிற ஒரு பேஷன். நான் இதை சாதிக்க வேண்டும், நான் இப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு அவனுக்குள்ள அப்படியே ஒரு பேஷன், ஒரு எழும்புது. நாளைக்கு காலை நான் எழுந்திரிக்கணும். வேலைக்கு நாம் எப்படி போகிறோம்? இதில் தொழில் செய்கிறதுக்கு நாம் எப்படி போகிறோம்? நிறைய பேர் வேலைக்கு, ஐயோ நீங்கள் வேலைக்கு போகணுமா அப்படின்னு இருக்குது, நீங்கள் கடைக்கு போகணுமா அப்படின்னு இருக்குது. ஆனால் நான் வேலை செய்யணும், நல்லா வேலை செஞ்சு நல்லா தொழில் பண்ணி நான் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு பேஷன் இருக்கிறவங்கள பார்த்தாலே தெரியும். ஸ்கூலுக்கு போகிற பசங்களையும் பார்த்தாலே தெரியும். ஆமாவா இல்லையா? நல்லா படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆர்வமாக போவாங்க. அந்த ஆர்வம் யார் உங்களுக்கு அதை கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர்.